எனக்குள்ளேயே ஒரு பயம் வந்துருச்சு. நான் 5th மந்த்ல அந்த ஆக்சுவலியா கிளாஸஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட வியூ பாயிண்ட் கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆச்சு. ஹாய், ஐ எம் ஃபர்னாஸ். ஐ எம் கரண்ட்லி இன் மை 32nd வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி. நான் எப்போ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனோ அப்போ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததை விட மித்ஸ் தான் நிறையா சொன்னாங்க. ஸ்டெப்ஸ் ஏற வேண்டாம், அதை சாப்பிட வேண்டாம், இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயும் ஒரு ஃபியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரம் த எப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சோ அப்போருந்தே எனக்குள்ள ஒரு ஃபியர். நிறையா இன்ஃபர்மேஷன்ஸு, இன்ஃபேன்ட் ஸ்டிமுலேஷன், டயட், நியூட்ரிஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரம் த இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ்லேருந்து என்னோட வியூவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு. ப்ளஸ் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ், வில் பவர் எல்லாமே பில்ட் ஆச்சு. இப்போ எனக்கு தனியாக என்னால் லேபரும் மேனேஜ் பண்ண முடியும், ப்ளஸ் என்னால் மேனேஜ் பண்ண முடியுங்கிற ஒரு இதுவே எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. அது வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டாக ஐ எம் 0. இப்போ வந்து வெரி மச் கான்ஃபிடென்ட். இந்த கப்புள் செஷன் ப்ளஸ் லேபர் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். எஸ், அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் நான் கொடுக்கணும்னு நினச்சது இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஒரு வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். அண்ட் தென் மோரோவர் என்னென்னா, ஒரு ஹஸ்பண்டாக நாங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி ஹஸ்பண்டுமே ஷோர் வந்து அட்டன் பண்ணுங்கள், என்னங்கிறது ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்குவேன் நீங்களும். தேங்க்யூ.